வணக்கம். இன்று தாமரை கிழங்குல எப்படி ஒரு சலாட் செய்கிறது என்பதை பார்க்கலாம். அதுக்கு முதல்ல மறக்காமல் இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறாக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அது எனக்கு உதவியாகவும் இருக்கும், என்னை ஊக்குவிக்கிற மாதிரியும் இருக்கும். இது இந்த பக்கெட்டில் இருக்கிற தாமரை கிழங்கு தான் நான் எடுத்திருக்கிறேன். இது தோலெல்லாம் சீவி நார் வேண்டி க்ளீன் பண்ணி வடிவத்தான் இருக்குது. இது இப்போ நாங்கள் ஒரு கழுவிட்டு உப்பும் கொஞ்சம் லெமன் ஜூஸ் அல்லது லைம் ஜூஸ் விட்டு இதை நாங்கள் அவிச்செடுப்போம். நல்லா அவிக்க வேணும். இதெல்லாம் போய் அழகாக கட் பண்ணியே வந்துடுது பக்கெட்டில். ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் தாமரை கிழங்கு எடுத்தீங்கன்னா அதை பிளெஞ்ச் பண்ணி எடுக்க வேணும். பிங்கால ரெட் பெரிய வெங்காயம், அதாவது உங்களோட சின்ன வெங்காயத்தோடு அவ்வளோ சத்தும் இருக்கிற ஒரு பெரிய வெங்காயம், அது வட்டமாக வெட்டியிருக்கிறேன். அதோட பிஞ்சு மிளகாய் 3 சேர்த்து வெட்டியிருக்கிறேன். அதோட மிளகுத்தூள், உப்பு, சில்லி சாஸ், கொஞ்சம் சோயா சாஸ் விட்டு அதை மிக்ஸ் பண்ணி எடுக்கிறேன். இதுக்கு நான் கோகோனட் ஆயில் எடுக்கிறேன். இந்த ஆயிலில் ஒரு தேக்கரண்டி விட்டு அடுப்பை ஒன் பண்ணி அது கொஞ்சம் ஹீட் வந்தோடனே ஆஃப் பண்ணி விட்டுறணும். எள்ளும் வெட்டு மிளகாத்தூளும் போட்டு வைக்கிறேன். போட்டு இப்போ இந்த வெங்காய கலவையும் அதுக்குள்ளே விட்டு மிக்ஸ் பண்ணி விடுவோம். அதோட இந்த அவிச்சு வச்சு தண்ணி எடுத்து வச்ச இந்த தாமரை கிழங்கையும் கொட்டி கிளறி விடுவோம். இந்த தாமரை கிழங்கு அவிக்கிறது போல் நீங்கள் பொரிச்சிட்டும் போடலாம். இப்போ கொஞ்சம் இதுக்குள்ளே தேன் விட போகிறேன், இந்த உரைப்பை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு. இந்த தேனுக்கு பதிலாக நீங்கள் 2 சீனியும் சேர்க்கலாம். இப்போ கடைசியாக தேசிக்காய் புளி விட போகிறேன். ஏற்கனவே நாங்கள் விட்டு அவிச்சிருந்தாலும் கொஞ்சம் விடுவோம், ஏன்னா அதில் சத்தெல்லாம் போயிருக்கும் அவிச்சத்தில். அது பிளெஞ்ச் பண்ணுறதுக்காண்டி போட்டு அவிச்சது. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இப்போ தாமரை கிழங்கு சலாட் ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றியுடன் தீபா.